தென்காசி நகரில் தினசரி காய்கறி சந்தை எதிரே மிகவும் பழமை வாய்ந்த தூய மிக்கேல் அதிதூதர் தேவாலயம் அமைந்துள்ளது. இந்த தேவாலயத்தில் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் 10 நாட்கள் பெருவிழா நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டிற்கான ஆலய பெருவிழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. விழாவில் தினமும் காலை மற்றும் மாலை நேரங்களில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பங்கு தந்தையர்கள் பங்கேற்று நவநாள் திருப்பலியை நிறைவேற்றி வருகின்றனர். இந்நிலையில் நவநாள் திருப்பலி, மலையாள திருப்பலி, குணமளிக்கும் வழிபாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அதிதூதரின் சப்பர தேர்பவனி தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் தேவாலயத்தை அடைந்தது. இந்த சப்பர தேர்பவனி விழாவில் தென்காசி மாவட்டம் மற்றும் கேரள மாநிலத்தை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் சார்பில் முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம் மூலம் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் கலந்து கொண்டு 108 பயனாளிகளுக்கு 10.24 லட்சம் ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் காரணமாக அவர் தார்மீக அடிப்படையில் பதவி விலக வேண்டும் என்று தெரிவித்தார். தார்மீக உரிமைன்னு ஒரு கட்சி பேசிட்டே இருக்கோம். இப்ப கூட பேசு தார்மீக உரிமைன்னு சொல்லி கர்நாடகால முதலமைச்சர் மேல தார்மீக உரிமையில ரிசைன் பண்ண சொன்னாங்க. தார்மீக உரிமையில கேஜ்ரிவால் ரிசைன் பண்ண சொன்னாங்க. தார்மீக உரிமையில செந்தில் பாலாஜி ரிசைன் பண்ண. இந்த தார்மீக உரிமை அம்மா நிர்மலா சீதாராமனுக்கு இல்லையா? இந்த அம்மா எப்ப ரிசைன் பண்ணுவாங்க? தார்மீக உரிமை அரசியல் பெரிய எடுத்துக்காட்டா இருக்க போற இந்த பிஜேபியினுடைய திருமதி நிர்மலா சீதாராமன் எப்ப ராஜினாமா செய்வாங்க தெரிஞ்சுக்கிற விரும்புறோம். வெறும் மற்றவர்களுக்கு மட்டும் தார்மீக எனக்கு வந்தா மட்டும் அது தக்காளி சட்டின்னு நினைச்சோம்னா அது எந்த விதத்துல நியாயம்? அம்மையாரை பொறுத்த வரைக்கும் இதற்கு எஃப்ஐஆர் அவங்க மேல ஃபைல் ஆயிருக்கு. அவர்கள் தார்மீக பொறுப்பேற்று அதுக்கு ரிசைன் பண்ண. செந்தில் பாலாஜி விடுதலை பண்ணிருக்காங்க. முதலமைச்சருடைய அறிக்கை ரொம்ப தெளிவா சொல்லுது. 421 நாள் அவரை சிறையில் வச்சிருந்திருக்காங்க. அதனால அவர் அந்த கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் அவர் ஒருவர். அதனால அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களை பொறுத்த மட்டும் அது அவர்களுக்கு இது பாஜகவினுடைய ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையா பாக்குறாங்க. அதனால அவர்களுடைய வெளிப்பாடா அது பார்க்கணும். திமுக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. ரெண்டாவது அதிமுக சார்பில் தாலிக்கு தங்க வழங்கினது, பெண்களுக்கு ஸ்கூட்டர் வழங்கினது, இதெல்லாம் நிறுத்தினதை கண்டிச்சு 9ஆம் தேதி போராட்டம் மதுரையில் அறிவிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை கண்டிச்சு சட்ட ஒழுங்கு சீர்கேடா இருக்கா? சட்ட ஒழுங்கு சீர்கேடா இருக்குன்னு அவர் சொல்லலாம். அவர் எதிர்கட்சியா இருக்கு, அதிமுக இருக்குங்கிறத காட்டிக்கிறதுக்காக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி நடுவில் அப்படி அறிவிப்புகள் வெளியிட்டு இருக்காரு. உண்மையிலேயே அவரை பொறுத்த மட்டும் உண்மையிலேயே ஆராய வேண்டியது, உண்மையிலேயே அதிமுக எதிர்கட்சி அரசியல் செய்கிறதா, உண்மையிலேயே மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுகிறதா என்பது அதிமுக காரர்களுக்கே தெரியும். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் நடுவில் ஒரு வாரத்துல 4 நாள் லீவு போட்டுறாரு எதிர்கட்சி அரசியலுக்கு. அவருடைய எதிர்கட்சி தலைவராக இருந்து போராட்டம் பண்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சேலம் மாவட்டம் சுக்கம்பட்டியை சேர்ந்த வியாபாரிகள் சனிக்கிழமை இரவு பேலுக்குறிச்சி சந்தைக்கு காய்கறிகளுடன் வந்தனர். சந்தை முடிந்த பிறகு காய்கறிகளை பிக்கப் வேனில் ஏற்றிக்கொண்டு சிலர் இரவு 10 மணி அளவில் பேலுக்குறிச்சியில் இருந்து ராசிபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது எதிரே நெடுஞ்சாலை சிக்னல் லைட்டுகளை சரிபார்ப்பவர்கள் சிலர் மற்றொரு பிக்கப் வேனில் வந்து கொண்டிருந்தனர். இந்நிலையில் போடி நாயக்கன்பட்டி அருகே வரும்போது 2 வாகனங்களும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. இதில் சேசன் சாவடியை சேர்ந்த ஓட்டுநர் தங்கம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் விபத்தில் காயமடைந்த சிங்களாதபுரத்தை சேர்ந்த ரமேஷ், இதே பகுதியை சேர்ந்த கண்ணன், சதீஷ்குமார், கிருஷ்ணமூர்த்தி, மோலபாளையத்தை சேர்ந்த முருகன், பெரியசாமி உள்ளிட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பெரியசாமி என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து பேலுக்குறிச்சி போலீசார் விசாரித்து வருகின்றனர்.
சிவகங்கை அருகே மிக்கேல் பட்டணம் புனித மிக்கேல் அதிதூதர் திருவிழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து தினந்தோறும் நவநாள் திருப்பலியும் மறையுறையும் நடைபெற்றது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர்பவனியையொட்டி புனித மைக்கேல் அதிதூதர், புனித அன்னை மேரி மற்றும் இயேசுவின் சிலைகள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட 3 தேர்களில் வைத்து தேர்பவனி துவங்கியது. ஆலயத்தில் இருந்து தேரோடும் 4 வீதிகள் வழியாக வலம் வந்து மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புனித மைக்கேல் அதிதூதரின் ஆசியை பெற்று சென்றனர். நெல்லை பேட்டை சேரன் மகாதேவி மெயின் ரோட்டில் மைதீன் பிச்சை என்பவருக்கு சொந்தமான மரக்கடை உள்ளது. இந்த கடையில் வீட்டிற்கு தேவையான ஜன்னல், நிலைக்கதவு மற்றும் சிமெண்ட் உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த கடையில் நள்ளிரவு திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாயின. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள அடைக்கலாபுரம் அதிசய ஆரோக்கிய அன்னை ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. முன்னதாக கொடிப்பட்டம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. இதனையடுத்து ஜெபமாலை பவனி நவநாள் திருப்பலி நடைபெற்றதை அடுத்து கொடிப்பட்டத்திற்கு புனித நீர் தெளிக்கப்பட்டு ஆலய கொடி மரத்தில் கொடியேற்றப்பட்டது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் திருப்பலி, நற்கருணை, சப்பர பவனி நடைபெறுகிறது. அதன்படி அக்டோபர் 6ஆம் தேதி திருவிழாவின் 9ஆம் நாள் சிகர நிகழ்ச்சியான ஆரோக்கிய அன்னையின் சப்பர பவனி வீதி உலா நடக்க இருக்கிறது. மேலும் அக்டோபர் 7ஆம் தேதி 10ஆம் நாள் பெருவிழா கூட்டு திருப்பலி மற்றும் திருவிழா கொடியிறக்கம் நடைபெறுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டு வந்த நிலையில் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை முதல் உதகையில் இருந்து குன்னூர், மஞ்சூர் செல்லும் சாலை மற்றும் உதகையில் இருந்து தொட்டபெட்டா செல்லும் மலைப்பாதையில் காலை முதல் கடும் மேகமூட்டம் சூழ்ந்து காணப்படுகிறது. இதனால் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு மேகமூட்டம் சூழ்ந்துள்ளதால் மலைப்பாதையில் சுற்றுலா வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களில் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டு ஆமை வேகத்தில் ஊர்ந்து செல்கின்றனர். கடுமையான மேகமூட்டத்தால் உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதி முழுவதும் வெண்மை நிறமாக காட்சியளிக்கிறது. ஈரோடு மாநகராட்சி காந்திஜி சாலையில் உள்ள வசந்தம் கோ ஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி 2024 சிறப்பு தள்ளுபடி விற்பனையினை மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்கரா குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து முதல் விற்பனையினை தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் கோ ஆப்டெக்ஸ் மண்டல மேலாளர் ரம்சவேணி, முதுநிலை மேலாளர் ஜெகநாதன், மேலாளர்கள் பாலமுருகன், மோகன்குமார் உட்பட கோ ஆப்டெக்ஸ் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டனர். உலக சுற்றுலா தினத்தை ஒட்டி தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தஞ்சாவூர் சுற்றுலா வளர்ச்சி குழுமம் சார்பில் தஞ்சாவூர் அருங்காட்சியக வளாகத்தில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான ஓவியப் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் தஞ்சாவூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று தஞ்சாவூர் சுற்றுலா என்ற தலைப்பில் தஞ்சாவூர் மாவட்டத்தின் பாரம்பரிய சின்னங்கள், கோவில்கள், கைவினைப் பொருட்கள், கிராமிய கலைகள் என பல்வேறு ஓவியங்களை வரைந்தனர். இதில் தஞ்சாவூர் தூய இருதய மகளிர் மேல்நிலைப் பள்ளி மாணவி செல்வி அப்ரா பார்த்திபா முதல் பரிசும், தூய இருதய மகளிர் மேல்நிலைப் பள்ளி மாணவி சிவஸ்ரீ 2ஆம் பரிசும், மார்னிங் ஸ்டார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர் செல்வன் சாய்சரன் 3ஆம் பரிசும் பெற்றனர். மயிலாடுதுறையில் கிட்டப்பா அங்காடி முன்பு தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தினர் 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
சங்கத்தின் மாவட்ட தலைவர் பேபி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அங்கன்வாடி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், மே மாதம் கோடை விடுமுறையை 1 மாதம் முழுவதும் வழங்க வேண்டும், குறு மையத்தில் பணி உயர்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்கள் முழக்கங்களை எழுப்பினர். சிவகங்கை மாவட்டம் கல்லல் பகுதியைச் சேர்ந்தவர் வசந்தி, சின்ன சோமநாதபுரத்தை சேர்ந்தவர் கவிதா. இந்நிலையில் இருவரும் கல்லல் அருகே உள்ள புதுகுளத்தான் கண்மாயில் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்ட பணிக்காக சென்று உள்ளனர். பின்னர் வேலையை முடித்துவிட்டு குருந்தம்பட்டு கிராம சாலையின் வழியாக வீடு திரும்பிய போது மழை பெய்ததால் அருகில் உள்ள மரத்தடியில் இருவரும் ஒதுங்கியுள்ளனர். அப்போது இடி தாக்கி மரத்தின் கீழ் ஒதுங்கிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற கல்லல் போலீசார் இருவரின் உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் தனியார் கல்வி மற்றும் தொண்டு அறக்கட்டளை கிறிஸ்ட் இந்தியா பவுண்டேஷன் சார்பில் பிரதம மந்திரியின் திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் வனத்துறை சூழல் மேம்பாட்டு குழு உறுப்பினர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் நிறுவன இயக்குநர் தேவகி பரமசிவம், மாவட்ட வன அலுவலர் ராஜாங்கம், பழங்குடி நலத்துறை திட்ட அலுவலர் கண்ணன், வேளாண்மை துணை இயக்குநர் வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை இளங்கோவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சான்றிதழ்களை வழங்கினர். இதில் பயிற்சி பெற்ற பெண்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பட்டினம் காத்தான் அருகே உள்ள முகமது சதக் ஹபீது மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தனியார் வேலை வாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இம்முகாமினை மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் கலோன் துவக்கி வைத்து நிறுவனங்கள் மூலம் தேர்வு செய்த இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணையினை வழங்கினார். தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்திய இம்முகாமில் 150க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் கலந்து கொண்டு திறன் வாய்ந்த இளைஞர்களை தேர்வு செய்தனர். இதில் 2000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கு பெற்று பயனடைந்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே மணஞ்சேரி மற்றும் அதன் சுற்றியுள்ள காவிரி கரையோரங்களில் 1 கோடி பனை விதை நடும் திட்டத்தின் கீழ் பனை விதை நடும் திட்டம் தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கல்லூரி மாணவிகள், தொண்டு நிறுவனங்கள் இணைந்து முதலமைச்சரின் ஆணைக்கு இணங்க 1 கோடி பனை விதை நடும் திட்டத்தின் கீழ் 3000க்கும் மேற்பட்ட பனை விதைகளை விதைத்தனர். தூய்மை பாரத இயக்கம் சார்பில் சென்னை விளாங்காடு பாக்கத்தில் சமுதாய நலக்கூடத்தில் தூய்மை பணியாளர்களுக்கான மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் தூய்மை பணியாளர்களுக்கு சர்க்கரை அளவு, இரத்த அழுத்தம் உள்ளிட்ட பரிசோதனைகள் மருத்துவர்களால் பரிசோதிக்கப்பட்டு மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டன. விளாங்காடு பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி சரவணன் தலைமையில் நடைபெற்ற இம்முகாமில் புழல் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட விளாங்காடு பாக்கம், தீர்த்தகிரியம்பட்டு, புள்ளில் லைன், கிராண்ட் லைன் உள்ளிட்ட ஊராட்சிகளில் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகில் உள்ள கண்டமங்கலம் ஊராட்சியில் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை மற்றும் கண்டமங்கலம் ஊராட்சி இணைந்து நடத்தும் மாபெரும் இதயம் மற்றும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இம்முகாமை ஊராட்சி மன்ற தலைவர் சங்கர் துவக்கி வைத்தார். முகாமில் இதயம் சம்பந்தப்பட்ட நோய் சிகிச்சை மற்றும் ஆலோசனை வழங்கப்பட்டது. மேலும் பொது மருத்துவம், சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் உள்ளிட்ட பொது மருத்துவம் பார்க்கப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த எச்சூர் கூற்றோடு திருக்கழுகுன்றம் சாலையில் போதை தடுப்பு சிறப்பு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மாமல்லபுரத்தை நோக்கி வந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் குட்கா, புகையிலை பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து காரில் வந்த 4 பேரை மாமல்லபுரம் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்ததில் அவர்கள் ராஜஸ்தானை சேர்ந்த ஹர்ஷன் குமார், மீராராம், ஜீவாராம், ஹீமாராம் என்பதும் இவர்கள் பெங்களூரில் போதைப் பொருட்களை கடத்தி வந்து மாமல்லபுரம், கோவளம் பகுதியில் கொடுக்க இருப்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து கடத்தலில் ஈடுபட்ட 4 பேரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்து 41 மூட்டைகளில் இருந்த 550 கிலோ குட்கா, 4 செல்போன்களையும் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
மயிலாடுதுறை மாவட்டம் திருக்காலச்சேரியில் உள்ள அமீதியா மேல்நிலைப் பள்ளியில் ஆயப்பாடி சமூக நல அறக்கட்டளை மற்றும் காரைக்கால் விநாயகா மிஷன் மருத்துவக் கல்லூரி இணைந்து 3ஆம் ஆண்டு மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் மற்றும் இரத்த தான முகாமை நடத்தியது. இம்முகாமில் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் கலந்து கொண்டு பொது மருத்துவம் மற்றும் இரத்த தான முகாமினை தொடங்கி வைத்தார். இதில் பொதுமக்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் இரத்த தானம் செய்தனர். மேலும் சர்க்கரை நோய், எலும்பு முறிவு, குழந்தைகள் நலம், கண் பரிசோதனை, தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கான பரிசோதனை, பொதுமக்களுக்கு இலவசமாக மருத்துவம் பார்க்கப்பட்டு ஆலோசனை வழங்கி மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது.